நாங்கள் இப்போது அக்கவுண்டிங் சப்ஜெக்டை படிக்க போகின்றோம். கணக்கீடு என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம். அதுல வந்து யூனிட் 1 ஸ்டார்ட் பண்றோம். கணக்கீட்டிற்கான அறிமுகம், இன்ட்ரோடக்ஷன் டு அக்கவுண்டிங், 19/4/2026 டியூட் நம்பர் போட்டுக்கொள்ளுங்கள். ரைட். இப்ப கணக்கீடு என்றா என்ன? முதலாவது கணக்கீடு, வாட் இஸ் அக்கவுண்டிங்? வாட் இஸ் அக்கவுண்டிங்? முதல் கேள்வி அதுதான். கணக்கீடு என்றால் என்ன? கணக்கீடு என்றால் என்ன? சிம்பிள் ஆன்சர் இருக்குது. டக்குனவரால் ChatGPT போய் அடிக்கிறார், கணக்கீடு என்ன விளங்குது. ரைட், பிரச்சனை இல்லை. கணக்கீடு என்றால் என்ன என்பதற்கு சிம்பிள் எக்ஸாம்பிள், வாட் இஸ் கம்ப்யூட்டர்? நீங்க படிச்சுப்பேன். கணனி என்றால் என்ன? கணனி என்பது ஒரு இயந்திரம், மெஷின். கம்ப்யூட்டர் இஸ் a மெஷின். சிம்பிள் ஆன்சர். என்ன? அதே மாதிரி அக்கவுண்டிங் என்றா என்ன? அது ஒரு ப்ராசஸ். அக்கவுண்டிங் என்பது ஒரு ப்ராசஸ், செயல்முறை. இது வந்து ஒரு செயல்முறை. இதுதான் சிம்பிள் ஆன்சர், அக்கவுண்டிங். இதை நாங்க விரிவுபடுத்தி பார்க்க போகின்றோம். ஒரு ப்ராசஸ் தான் நாங்க இப்ப செய்ய போறது. ஒரு செயல்முறை ஒன்றை செஞ்சு போகிறோம். கணக்கீடுண்டா ஒரு செயல்முறை. ஒவ்வொன்றுக்கும் செயல்முறை. ஒரு கதிரை நீங்க செய்யறா அதுக்கு ஒரு செயல்முறை இருக்கு. என்ன? ஒரு பேப்பர் உற்பத்தி செய்ய போறீங்கன்னா அதுக்கு ஒரு செயல்முறை இருக்கு. இப்ப டீச்சர் என்ன? வாட் இஸ் டீச்சர்? டீச்சர் என்ன? ஆசிரியர் என்றால் என்ன? உங்களுக்கு சொல்லிடுமா? இல்ல, அது ஒரு சேவிஸ். அது ஒரு சேவிஸ், உண்மையிலே சேவை. அதுவும் ஒரு செயல்முறை. டீச்சர் என்றா அவர் மாணவர்களுக்கு கற்பித்தல் செயல்முறையை செய்யறார். அது ஒரு செயல்முறையாக இருக்குது. கற்பித்தல் செயல்முறையை செய்யறவர் டீச்சர். அதே மாதிரி தான் அக்கவுண்டிங். அப்படி ஒவ்வொன்றுக்கும் இருக்குது. அப்ப அக்கவுண்டிங் என்பது ஒரு செயல்முறை. சிம்பிளா விளங்கிக் கொள்ளணும் நான் சொல்லுறேன். எப்படியான செயல்முறை என்று கேட்டால், ஒரு நிறுவனத்துல ஒரு நிறுவனம், ஒரு வணிகம், நாங்க ஃபுல்லா படிக்க போறது எல்லாம் நிறுவனங்கள், வணிகங்கள் தான் படிப்போம். வர்த்தகமே கணக்கீடு. ஆகவே நிறுவனங்கள்ல கணக்கு தான் நாங்க செய்யப்போம். வீட்டு கணக்கை இங்க செய்ய மாட்டோம். நிறுவனங்கள கணக்குகளை எவ்வாறு செய்வாங்க நாங்க படிக்கும். வணிகம் தொடர்பாக படிக்க போகிறோம். அப்ப கணக்கீட்டில் அக்கறை செலுத்துகின்ற தரப்பினர்கள் காணப்படுவார். நீங்க படிக்கிற மாதிரி தான். இப்ப நீங்க ஏஎல்ல கணக்கீட்டை சூஸ் பண்ணியே வந்திருக்கீங்க. நீங்க ஒரு அக்கறை செலுத்தி வந்திருக்கீங்க. அதுல கணக்கீட்டை கற்பதன் மூலம் உங்களுக்கு பின்னுக்கு பிரயோசனம் இருக்கும். என்ன? அனுகூலங்கள் பல உள்ளது. அது ஒவ்வொன்றும் காணப்படுவதால் நீங்க கற்பதற்கு ஆர்வத்தோட வந்திருக்கீங்க. அந்த ஆர்வத்தோட பாதைதான் அக்கறை நாங்க சொல்லுவோம். அக்கறை செலுத்துதல். என்ன? ஒருவர் மீது அக்கறை செலுத்துது. அதே மாதிரி கணக்கீட்டின் மீது அக்கறை செலுத்து. யார கணக்கீட்டின் மீது? ஒரு வணிக நிறுவனத்தின் கணக்கீட்டின் மீது அக்கறை செலுத்தும் தரப்பினர்கள் இருக்காங்க. கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அதுக்கு சொல்லி. இப்ப என்ன அக்கறை செலுத்துறதுக்கு இருக்கிறாங்க. யார் இருக்கிறா? என் வைஃப் இருக்குது, என் பிள்ளை இருக்குது, என் உம்மா இருக்கிறா, என் சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், என்னோட தொழில் புரிகிறார்கள், என் எதிரி, அவரும் அக்கறை செலுத்துவார். அப்படி எல்லாரும் இருக்காங்க. உங்களுக்கு வரைக்கும் அக்கறை செலுத்துறாங்க. அதுதான், அவ்வாறுதான் கணக்கீட்டின் மீது, அதாவது ஒரு நிறுவனத்தின் கணக்கீட்டின் மீது அக்கறை செலுத்தும் தரப்பினர்கள் காணப்படுவாங்க. இந்த அக்கறை செலுத்தும் தரப்பினர்களுக்கு அந்த நிறுவனம் தேவையான பொருளாதார தகவல்களை வழங்கும். அந்த நிறுவனம் தேவையான பொருளாதார தகவல்களை வழங்க வேண்டும். அப்ப பொருளாதார தகவல் என்றா என்ன இவ்வளத்துல? அப்ப நிறைய வசனம் அந்த சொல்லிக் கொண்டு போது அதுல ஒவ்வொரு சொல்லு இருக்கு பாருங்க. முதலாவது சொன்னேன் வணிகத்தின் அக்கறையுடைய தரப்பினர்கள் சொல். அதுக்கப்புறம் அவர்களுக்கு தேவையான பொருளாதார தகவல். பொருளாதாரம் என்று வந்தாலே அது எக்கனாமிக். பொருளாதாரம் என்றா இப்ப நாட்டோட பொருளாதாரம் நாங்க எல்லாரும் பேசுவோம். என்ன பொருளாதாரம்? பண ரீதியான பொருளாதாரம். பண ரீதியாக அந்த நிதி சம்பந்தப்படும், பணம் சம்பந்தப்படும், பண ரீதியான விடயங்கள் காணப்படும். அப்ப பொருளாதார தகவல்கள் என்பதும் பண ரீதியான தகவலை செல்லும். உதாரணத்துக்கு உங்களோட விற்பனை எவ்வளவு? உண்மையை சொல்லுவீங்களா? நீங்க கடை வச்சிருக்கீங்க, நான் வந்து கேட்கிறேன், உங்களோட விற்பனை, இன்றைய விற்பனை எவ்வளவு? பொருளாதார தகவல். அந்த அக்கறையுடைய தரப்பினர்கள் செல்லத்தான் வேணும். நீங்க அக்கறையுடைய தரப்பினர்கள் செல்லத்தான் வேணும். ஏன் சொல்லி பின்னுக்கு பார்ப்போம். இப்ப நீங்க கடை வச்சிருக்கீங்க, உங்களோட சும்மா சாதாரணமா நான் சொல்றேன், இது வீட்டுல கடை வச்சிருக்கீங்க, சில கடை, இது கணக்கீடு சம்பந்தமா இல்ல, வீட்டுல கடை வச்சிருக்கீங்க, உங்களோட வைஃப் வாரா, சரியா, வந்து கேட்கிறா, சாரி நான் வச்சிருக்கேன், நான் வச்சிருக்கிறேன் கடை உண்டு, என் வைஃப் வாரா, வந்து இன்னைக்கு எவ்வளவு விற்பனை சொல்லுங்க என்றா நான் என்ன சொல்லணும்? பொய்ய சொல்லணும், உண்மையை சொல்லணும். உண்மையை தான் சொல்லணும். பொய் சொன்னா அப்படி வரும் எப்படியும். உண்மையை தான் சொல்லணும். அப்படி சொல்ல போறதுதான் அவங்க வந்து என்ன, என்ற நிறுவனத்துல அக்கறை செலுத்துறாங்க. ஏன் நான் நட்டம் அடையக்கூடாது.
நான் நஷ்டம் அடையக்கூடாது. வேற கோபத்தில் இல்ல அவங்க கேட்கறது, நான் நஷ்டம் அடையக்கூடாது, என்ன என்ற தொழில் பாதுகாக்கப்படணும். அவ்வாறுதான். அதே மாதிரி அக்கறை செலுத்தும் தரப்பினர்கள் பொருளாதார தகவல்களை முழுமையாக இந்த அறகுறையில் அந்த அறகுறையாக இன்றைக்கு விற்பனை ஒரு 50-60,000 இருக்கு, அப்படியெல்லாம் இல்லை. இன்றைக்கு விற்பனை 1,00,000 ரூபாய், அவ்வளவு முழுமையான தகவல். அங்க அறகுறை எல்லாம் இல்லை, முழுமையான தகவல்களை வழங்கும் செயல்முறைதான் கணக்கீடு. அப்ப சிம்பிளா நான் சொல்ல பாருங்க, ஒரு வணிக நிறுவனத்துல கணக்கீட்டு அக்கறை செலுத்தும் தரப்பினர்களுக்கு தேவையான பொருளாதார தகவல்களை முழுமையாக வழங்கும் ஒரு செயல்முறைதான் கணக்கீடு. அப்ப கணக்கீடு இருந்தா கம்ப்ளீட் எல்லாம் நீங்க யாருமே செய்யறாரு. என்ன அந்த புத்தகத்தை கொடுத்தோடனே எல்லாம் கம்ப்ளீட்டா இருக்கும். அங்க கணக்கீடு செஞ்சா அவங்க பார்த்துட்டு கரெக்ட் பண்ணி போக வேண்டியது. ஆனால் நீங்க கேள்விப்பட்டீங்க, அந்த அக்கௌண்டன்ட் இவ்வளவு அடிச்சார், இந்த அக்கௌண்டன்ட் இவ்வளவு களவு எடுத்தார், அதெல்லாம் வேறு. அதெல்லாம் பின்னுக்கு நம்ம யூனிவர்சிட்டியில பார்ப்போம். இப்ப நாங்க படிக்க போறது கணக்கீடு என்பது இருந்தால் மோசடிகள் தடுக்கப்படும். கணக்கீடு கட்டாயம் தேவைகள். அப்ப அக்கறையுடைய தரப்பினர்கள் என்று சொன்னோம், பொருளாதார தகவல் என்று சொன்னோம். இதை நாங்க பார்க்க போறோம். செயல்முறை என்று சொன்னோம், இந்த செயல்முறையும் இருக்குது. என்னென்ன கணக்கீட்டு செயல்முறைகள் வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப நாங்க சொன்ன 3 சொல் முக்கியமானது. அப்ப அக்கறையுடைய தரப்பினர்கள் என்பது முக்கியமானது, செயல்முறை என்பது முக்கியமானது, பொருளாதார தகவல் என்கிறது முக்கியமானது. இப்படித்தான் படிக்கணும், அனலைஸ் பண்ணி படிக்கணும். இதுல சும்மா நீங்க படிச்சு போறது வேலை இல்லை. எந்த படிப்புத்தான் இப்படித்தானே இருக்கு. ஆகவே சும்மா நான் அந்த வசனத்தை வாசித்து விட்டுட்டு போகலாது. இதுல முக்கிய பாயிண்ட் 3 உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். அந்த பாயிண்ட நீங்க படிக்கணும். இப்ப நாங்க அதை படிக்கிறதுக்கு முந்தி பாருங்க, கணக்கீட்டுக்கு வரைவிலக்கணம் வந்து நிறைய நிறுவனங்கள் வழங்கியிருக்கு. நிறைய நிறுவனங்கள் கணக்கீட்டுக்குரிய வரைவிலக்கணங்களை வழங்கி இருக்குது. அதுல நாங்க 1-2 நிறுவனங்கள் என்ன சொல்லாங்கன்னு பார்த்துட்டு போவோம். ஏன்னு சொன்னால் நான் படிப்பிக்கல நீங்க சொல்லக்கூடாதுங்கிறதுக்காண்டி நிறுவனங்கள்ல வரைவிலக்கணம் எல்லாம் எக்ஸாம்ல கேட்டு வராது. சோ இந்த இப்படியான ஷார்ட் அண்ட் ஸ்வீட் வரைவிலக்கணம் தான் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். நான் என்ன ஏற்கனவே கூறியது போன்றோ நிறுவனங்களின் வரைவிலக்கணம் எங்களுக்கு தேவையில்லை. இருந்தாலும் ஒரு வரைவிலக்கணங்களை பார்த்துக்கொண்டு நாங்கள் கிளாஸுக்கு அப்படியே கண்டினியூஸா போவோம். இந்த கணக்கீட்டுல முதலாவது அழகு நீங்க 2ஆ பிரிச்சு இல்லாட்டி 3ஆ பிரிச்சு தான் நாங்க படிக்க போறோம். முதலாவது கணக்கீடு என்றா என்ன, இந்த கணக்கீட்டுல அக்கறை செலுத்தும் தரப்பினர்கள். அடுத்தது பொருளாதார தகவல்கள் என்றா என்ன. அடுத்தது கணக்கீட்டு செயல்முறைகள் பற்றி படிக்க போகின்றோம். அடுத்தது கணக்கீட்டின் முக்கியத்துவம் என்ன, இந்த கணக்கீட்டு ஏன் அவசியம், நிறுவனங்களுக்கு கணக்கீடு வந்து தேவையா, ஏன் அவசியம் என்பது தொடர்பாக நீங்க படிக்க போகின்றீர்கள். அதன் பிறகு கணக்கீட்டு சூழல் காரணிகள் என்று இருக்குது. அந்த கணக்கீட்டு சூழல் காரணிகளை படிக்க போகிறேன். இந்த கணக்கீட்டுக்குள்ள கணக்கீட்டின் வகைகளும் காணப்படுகின்றது. நிதி கணக்கீடு, முகாமை கணக்கீடு என்று சொல்லி 2 வகைகள் காணப்படுகின்றது. ஆகவே சிம்பிளா நாங்க கணக்கீடு இந்த முதலாவது அழக 2ஆ பிரிப்போம். அதுதான் கணக்கீடு தொடர்பான விடயங்கள். அடுத்து கணக்கீட்டு சூழல் காரணிகள், கணக்கீட்டு சூழல் காரணிகள் என்று சொல்லி 2ஆ நாங்க பிரிச்சு படிக்க போகின்றோம். இப்ப சூட்ட பாருங்க. இதான் முதலாவது அழகு யூனிட் 1 தேர்ச்சி 1 சொல்லி உங்களுடைய இதுல இருக்கும். இன்ட்ரோடக்ஷன் டு அக்கவுண்டிங், கணக்கீட்டுக்கான அறிமுகமாக நாங்க படிக்க போகின்றோம். இதுல இருக்கிற 2 கருப்படம் அப்படி சொல்லி கன்செப்ட் மெப்னு சொல்லி நாங்க ஆரம்பத்துல பார்க்க இருக்கின்றோம். இந்த கன்செப்ட் மெப்ங்கிறது உங்களுடைய சமர். எப்பவும் நீங்க இதை ஞாபகம் வச்சு கொண்டீங்கன்னா இந்த கன்செப்ட் மெப்ப ஞாபகத்துல வச்சிருப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு படிக்கிறது இலகுவாக காணப்படும். அப்ப முதலாவது நீங்க கணக்கீடு அக்கவுண்டிங், அதுல நீங்க படிக்க போறது பாருங்க அறிமுகம், இன்ட்ரோடக்ஷன். அதுக்கு பிறகு கணக்கீட்டின் நோக்கம், அதுக்கு பிறகு கணக்கீட்டுல அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள் அல்லது தரப்பினர்கள் என்று நாங்க படிப்போம். அடுத்து அக்கறை கொள்வதற்கான காரணங்கள், ஏன் அவங்க நிறுவனத்துல அக்கறை கொள்வாங்க என்று சொல்லி நாங்க பார்ப்போம். அதுக்கு பிறகு கணக்கீட்டு வகைகள், கணக்கீட்டு வகைகள் இருக்குது 2ஆ பிரிக்கும். நிதி கணக்கீடு, முகாமை கணக்கீடுன்னு சொல்லி அந்த நிதி கணக்கீட்டுக்கு ஒரு செயல்முறை காணப்படுகின்றது. அதே மாதிரி முகாமை கணக்கீட்டுக்கு சொல்லி ஒரு செயல்முறை காணப்படுகின்றது. அதே மாதிரி நிதி கணக்கீட்டுக்கும் முகாமை கணக்கீட்டுக்கும் இடையிலான வேறுபாடுகள் என்ன என்பது தொடர்பாக நாங்க இந்த முதலாவது யூனிட்ல படிக்க போகின்றோம். அதன் பின்னராக கணக்கீட்டு சூழல் காரணிகள் என்று சொல்லி ஒரு பகுதி இருக்கின்றது. இந்த 2 பகுதியை படித்தால் முதலாவது அழகு முடிந்துவிடும். பாருங்கள், கணக்கீடு என்றால் என்ன. முதலாவது அல்ல, கணக்கீடு என்பது பல்வேறு நிறுவனங்களாலும் அறிஞர்களாலும் பல்வேறுபட்ட வரைவிலக்கணங்கள் கூறப்பட்டது. அது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அப்படி இருந்தாலும் அதுல நாங்க 2 நிறுவனங்களை பற்றி பார்க்க போகின்றோம். அமெரிக்க கணக்கீட்டு சங்கம், அதாவது அமெரிக்கன் அக்கவுண்டிங் அசோசியேஷன் சொல்லி AAA. இவங்க கணக்கீடு என்ன வரைவிலக்கணம் கொடுத்தீங்கன்னு பார்த்தால், தகவல்கள் தேவைப்படும் பிரிவினர்கள் தீர்மானங்கள் அல்லது முடிவுகளை எடுப்பதற்கு ஏற்றவாறு
பொருளாதார தகவல்களை இனங்காணல், அளவீடு செய்தல், தொடர்பாடல் செய்யும் செயல்முறையை கணக்கீடு ஆகும் சொல்லி அவங்க கொடுத்திருக்காங்க. இந்த வரைவிலக்கணம் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தால் நம்ம சொன்ன 3 விஷயமும் உள்ளுக்கு வரும். ஏற்கனவே சொன்ன 3 விஷயமும் வரும். அக்கறையுடைய தரப்பினர்கள் காணப்படும். அப்ப பாருங்க, அதான் இவங்க எப்படி சொல்றாங்க, சொல்ல விதம் வித்தியாசம். தகவல்கள் தேவைப்படும் பிரிவினர்கள், அப்ப அக்கறையுடைய தரப்பினர்கள். அடுத்தது பொருளாதார தகவல்கள். இங்க பாருங்க, பொருளாதார தகவல்களை இனங்காணல், அளவீடு செய்தல். இனங்காணல் என்கிறது ரிகக்னைசேஷன் சொல்லுவாங்க. இனங்காணல்ங்கிறது ஒண்ணு அடையாளம் காணல். இப்ப உங்களுக்கு தெரியும், டக்குனு குயிக்கா ஒரு ஃப்ரெண்ட் ஆழ்வாரா, நீங்க மிச்ச நாளை போறோம் ஒரு 7-8 வருடத்துக்கு பிறகு பாக்குறீங்க, ஆறுன்னு சொல்லி உங்களால மதிக்கலாம், அடையாளம் காணலாம். அப்படி அந்த அடையாளம் தான் இது, அடையாளம் காண, இனம் காண என்னன்னு சொல்லி அடையாளம் காண. அதுக்கு பிறகு அளவீடு செய்தல். அளவீடு செய்தல் என்று சொன்னால் மதிப்பீடு செய்தல், ஒன்ற பெருமதி இல்லாட்டி அதுல என்ன வகையான சொல்லி அளவீடு செய்தல், மெஷர்மெண்ட். அடுத்து தொடர்பாடல். தொடர்பாடல்ங்கிறது கம்யூனிகேஷன், அந்த விடயம் தொடர்பான தொடர்பாடல். கணக்கீட்டுல வந்த விடயங்கள் தொடர்பான தொடர்பாடல், கம்யூனிகேஷன். செயல்முறைதான் நீங்க சொல்லுவாங்க, 3வது செயல்முறைதான் கணக்கீடுன்னு சொல்லி சொல்ல. அப்ப தகவல் தேவைப்படும் பிரிவினர்கள் தீர்மானம் ஒன்று எடுக்கணுமா இல்லையா? நாங்க நேற்று சொன்னோம், ஏன்னா அக்கௌண்டிங் ஏன் இம்பார்ட்டன்டா, ஒரு நிறுவனத்துல தீர்மானம் மேற்கொள்பவர்களாக அக்கௌண்டன்ட் காணப்படுவார். கணக்கீடு, அதாவது பண ரீதியான தீர்மானம் எல்லாம் அக்கௌண்டன்ட் தான் எடுக்கணும். அதுக்குத்தான் நம்மளோட இந்த படிப்பு. நம்மளுக்கிட்ட கேட்பாங்க, அக்கௌண்ட்ஸ்ல பிரச்சனை சொன்னா என்ன நடந்திருக்கு, காசு இருக்கா இல்லையா, காசு இல்லாட்டி நாங்க வாய்ஸ் கூற வேண்டும், ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்ப டிசிஷன் மேக்கிங், தீர்மானம் மேற்கொள்வதற்கு இல்லாட்டி முடிவுகளை எடுப்பதற்கு ஏற்றவாறு பொருளாதார தகவல்களை இனங்காணல், அளவீடு செய்தல், தொடர்பாடல் செய்யும் ஒரு செயல்முறைதான் கணக்கீடு. ஆகவே இதுல நீங்க இப்படி பாடமாக்க தேவையில்லை, நிச்சயமாக இப்படி வராது. ஆகவே நீங்க பாடமாக்க தேவையில்லை, ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணுங்க, சும்மா மீட்டி பாசுங்க, ஒருக்கா வாசிச்சு வாங்க அடிக்கடி. ரைட், அடுத்த நிறுவனத்தை பாருங்க. அமெரிக்க சான்றுப்படுத்திய பொது கணக்காளர் நிறுவனம், அதாவது அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சர்டிஃபைட் பப்ளிக் அக்கௌண்டன்ஸ் சொல்லி, அது சுருக்கமா சொல்லணும்னா AICPA என்று சொல்லி சுருக்கமாக இருக்குது. அப்ப இந்த நிறுவனம் என்ன சொல்லுன்னு சொன்னால், நிதிசார் பாருங்க, நிதிசார் கொடுக்கல் வாங்கல்கள் நிகழ்வுகள் என்பவற்றை விசேட முறையில் பணம் எனும் சாதனத்தினை பயன்படுத்தி பதிவு செய்வது, பாருங்க, பதிவு செய்வது, வகைப்படுத்துவது, பொழிப்பாக்குவது, பகுப்பாய்வு செய்வது, தொடர்பாடல் செய்வது, அச்செயற்பாட்டினால் எழுந்த பெறுபேறுகளை வியாக்கியானம் கூறுவதுமான கலை கணக்கீடு ஆகும் என்று சொல்லி அவங்க சொல்லலாம். அப்ப என்ன சொல்லுவாங்க என்று சொல்லி பாருங்க, நிதிசார் கொடுக்கல் வாங்கல் என்றா பண ரீதியான கொடுக்கல் வாங்கல்கள். இப்ப கொடுக்கல் வாங்கல்ங்கிறது டிரான்சாக்சன். நான் ஒரு கடை வச்சிருக்கிறேன், இல்லாட்டி எனக்கும் என்ற வாடிக்கையாளர் கடைக்கு வாராளுக்கும் இடையிலான தொடர்பு தான் கொடுக்கல் வாங்கல். அப்ப அவங்களுக்கிட்ட நான் பொருளை விற்க, அவங்க எங்களுக்கு காசு தாராங்கன்னு சொன்னா அது ஒரு கொடுக்கல் வாங்கல். நான் பொருளை விற்பனை செய்து காசு பெற்றுக்கொள்வேன், ஆனால் அது ஒரு கொடுக்கல் வாங்கல். அதே மாதிரி நிகழ்வுகள் என்கிறது ஈவெண்ட்ஸ் என்று நாங்க சொல்லுவோம். ஈவெண்ட்ஸ், நிகழ்வுகள்ங்கிறது ஈவெண்ட், அதாவது எங்கட பாஷையில சொல்ல போனா சம்பவம். என்ன சம்பவம்டா விவரத்துக்கு பேசுறாங்க. சம்பவம் அதாவது ஒரு சம்பவம், ஒரு இயற்கை அனர்த்தத்தினால் ஏற்படுகின்ற ஒரு வெள்ளப்பெருக்கு, அது சூறாவளி, சுனாமி, இப்படியான அழிவுகள் சம்பவங்களாக கருதப்படும். களவு, இதெல்லாம் வெறும் நிகழ்வுகள். இவ்வாறு என்பவற்றை விசேட முறையில் பணம் எனும் சாதனை பயன்படுத்தி, அதாவது பணம் இல்லாட்டி அக்கௌண்ட்ஸ் இல்லை, அங்க கணக்கீடு செய்வதற்கு பணம் தேவை. பணம் பெறுமதி இதெல்லாம் நீங்க சொல்லணும். பணம் எனும் சாதனத்தை பயன்படுத்தி பதிவு செய்வது. இப்பதான் நாங்க இதுக்கு வரோம், பதிவு செய்வது. அதாவது என்ன பதிவு செய்வது? புக் கீப்பிங், என்ன பதிவு செய்வது, ரெக்கார்ட் பண்றது, ரைட், எழுதுறது, பதிவு செய்வது. வகைப்படுத்துவது, கிளாசிபிகேஷன் சொல்லுவோம். வகைப்படுத்துவது, கிளாசிபிகேஷன், என்ன வகையானது இது, ரைட், இதெல்லாம் நாங்க பார்ப்போம். பொழிப்பாக்குவது மீன் சமரைஸ்ட், சுருக்குவது, பொழிப்பாக்கு. பகுப்பாய்வு செய்வது, அனலைசிங். பகுப்பாய்வுங்கிறது அனலைஸ், ஆய்வு செய்வது, அந்த பெற்ற தகவலை வச்சு ஆய்வு செய்வது. அதன் பிறகு தொடர்பாடல் செய்வது, கம்யூனிகேஷன், தொடர்பாடல் செய்வது, அதாவது அறிக்கைகளை தயாரித்து தொடர்பாடல் செய்வது. அச்செயற்பாட்டினால் எழுந்த பெறுபேறுகள் ரிசல்ட்ஸ். அந்த இந்த செயற்பாடுகள் பதிவு செய்து, வகைப்படுத்துவது, பொழிப்பாக்குவது, பகுப்பாய்வு செய்து, தொடர்பாடல் செய்து வார செயற்பாட்டுகளால வந்த பெறுபேறு ரிசல்ட்ஸ்களை வியாக்கியானம் கூறுவது. வியாக்கியானம்ங்கிறது நாங்க அதுவும் அனலைஸ் மாதிரி தான். வியாக்கியானம் கூறுவது ஒரு செயற்பாடு தான் கணக்கீடு என்று சொல்லி நாங்க சொல்லலாம். இதுல நிறைய சொல்லாரு, ஆனா இதுல சுருக்கம் இப்ப நான் சொன்னா உங்களுக்கு புரியும் பாருங்க. இது நிதிசார் கொடுக்கல் வாங்கல்கள் நிகழ்வுகள் என்பது என்னன்னு சொன்னா, அதுதான் தகவல்களை திரட்டுறது, ரைட். அந்த தகவல்களை வைத்துக் கொண்டு பாருங்க, கணக்கிட்டு செயல்முறை தான் இவ்வளவு. இன்னும் பேசுவது அவ்வளவும் செயல்முறை. நாங்க சொன்னவே செயல்முறை இம்பார்ட்டன்ட் சொல்லி, இவ்வளவும் செயல்முறை.
பதிவு செய்வது, வகைப்படுத்துவது, பொழிப்பாக்குவது, என்ன பகுப்பாய்வு செய்வது, அறிக்கைகளை தயாரிப்பது, நிதி கூட்டுகளை தயாரிப்பது, இதெல்லாம் செயல்முறை. இந்த செயற்பாட்டை அனலைஸ் பண்றதுமான ஒரு ஆக்டிவிட்டிஸ்களை உள்ளடக்கியதான் அக்கவுண்டிங், ஒரு ப்ராசஸ். இவ்வளவுதான். ஆகவே இதனை நீங்க சிம்பிளாக பார்த்துக்கொள்ள முடியும். பாருங்க, அப்படி சொன்னாலும் நாம என்ன சொல்றது, கணக்கீடு என்பதற்கான ஒரு பொதுவான வரைவிலக்கணத்தை நாங்க உருவாக்கலாம். இதை அவங்க சொன்னதை வச்சு நிறுவனம் ஒன்றில் இடம்பெறக்கூடிய பண ரீதியான கொடுக்கல் வாங்கல்களை திரட்டுதல். அப்ப பண ரீதியாக இல்லாட்டி உங்களால செய்ய முடியாது, கணக்கு பதிவு செய்ய முடியாது. அப்ப இந்த உங்களுக்கு தெரியும், நிதி ரீதியான அல்லது பண ரீதியான கொடுக்கல் வாங்கலை சிக்கணும். அப்ப பண ரீதியான கொடுக்கல் வாங்கல்களை திரட்டுதல் என்றா கலெக்ஷன், சேகரித்தல். அந்த கொடுக்கல் வாங்கலை சேகரித்தல் முதலாவது. ஏன்னா அதைத்தான் நாங்க இனங்காணலும் அடையாளம் காணலும் சொல்லுவோம். ஒவ்வொன்றும் சொல்லலாம். திரட்டுதல், கலெக்ட் பண்ண, அதன் பிறகு பதிவு செய்தல், ரெக்கார்டிங், புக் கீப்பிங் சொல்லுவாங்க, ரெக்கார்டிங், பதிவு செய்தல். அதுக்கு பிறகு வகைப்படுத்தல், கிளாசிபிகேஷன், சுருக்குதல், சமரைஸ் பண்ணி எடுக்கிறது. ரைட்? அப்படி கிளாசிபிகேஷன் பண்ணி அதுக்கு பிறகு சமரைஸ் பண்றது. அதுக்கு பிறகு பகுப்பாய்வு செய்தல், அனலைஸ் பண்றது, வியாக்கியானம் செய்தல் மற்றும் தீர்மானங்களை மேற்கொள்ளல் போன்ற அனைத்து செயற்பாடுகளையும் உள்ளடக்கியதை கணக்கீடு என அழைக்கப்படும். அப்ப இவ்வாறான செயல்முறைகளை உள்ளடக்கிய கணக்கீடு. அவ்வளவு. இப்ப நாங்க இப்படியான வரைவிலக்கணம் இருந்தாலும் ஒரு சுருக்கமான வரைவிலக்கணம், எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வரைவிலக்கணமாக நாங்க இதைத்தான் பயன்படுத்தும். அப்ப நீங்க கேட்கலாம், சார் ஏற்கனவே சொன்னதெல்லாம் பாடமாக்க தேவையில்லையான்னு சொல்லி. நோ இஷ்யூ, பாடமாக்க தேவையில்லை. ஆனால் அடிக்கடி வாசிச்சு அதில் பாயிண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க ஞாபகத்துல. ஆனால் இதுதான் பிரதானமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய வரைவிலக்கணம். இதனையே நீங்கள் பயன்படுத்துங்கள். நான் போல்ட் பண்ணி ஹைலைட் பண்ணி போட்டிருக்கிறேன். ஆகவே இந்த வரைவிலக்கணத்தை பயன்படுத்துங்க. அவர் என்ன சொல்ல பாருங்க, நிறுவனத்தின் கணக்கீட்டின் மீது அக்கறை செலுத்தும் தரப்பினர்கள் தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு தேவையான கணக்கீட்டு அளவொன்றிற்குரிய பொருளாதார தகவல்களை வழங்கும் முழுமையான செயல்முறையே கணக்கீடு ஆகும். அப்ப இதுல சொல்லப்பட்ட அவ்வளவு தான் நாங்க இப்ப படிக்க போறோம். அக்கறை செலுத்தும் தரப்பினர்கள் என்றால் யார், கணக்கீட்டு அழகண்டா என்ன, பொருளாதார தகவல் என்றா என்ன, அதுல இருக்கிற செயல்முறைகள், கணக்கீட்டு செயல்முறைகள் எவை, அவ்வளவுதான். ஜஸ்ட் இந்த வரைவிலக்கணத்தை தான் நாங்க இப்ப படிக்க போகின்றோம். ரைட்? அதுல இருக்கிற ஷோர்ட்டை நீங்க எடுத்து வச்சுக்கணும். அதை வச்சு நீங்க வசனம் அமைக்க தெரிஞ்சிருக்கணும். இதுதான் அட்வான்ஸ் லெவல். ஷோர்ட் நோட்ஸ் எடுத்து வச்சு அதுல இருக்கிற வசனத்தை நீங்க உருவாக்கி எடுத்துக்கொள்ளணும். அல்லது பாடமாக்குற சக்தி இருக்கிறார்கள், பாடமாக்கி வச்சுக்கொள்ளணும். இது இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு பிரதானமாக இதுவரைக்கும் நடந்த பேப்பர்கள்ல முதலாவது வினா இதான். 4 மார்க்ஸை இலகுவாக பெற்றுக்கொள்ள, 4 ஒரு மார்க்ஸ் இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதும் இதுதான். இதையும் சிலர் கோட்டை விட்டு வாழ்கிறார். அதுக்கு ஒன்றும் செய்யலாம். இதுல பாருங்க, கணக்கீட்டு அலகு என்று சொல்லும், தேவையான கணக்கீட்டு அலகு ஒன்றிற்குரிய என்று சொல்லும். அப்ப கணக்கீட்டு அலகு அல்லது வணிக அலகு என்று சொல்லுவாங்க. அதாவது அக்கவுண்டிங் யூனிட், கணக்கீட்டு அலகு என்றா என்ன என்று கேட்கிறாங்க. அப்ப பாருங்க, கணக்கீட்டு அலகுங்கிறது கணக்கீட்டு தொழிற்பாடுகளை மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு தனியுடைமை நிறுவனம். இப்ப உங்களுக்கு தெரியும், தனியுடைமை நிறுவனம்ங்கிறது சாதாரணமாக ஒரு நபர் உருவாக்குகின்ற நிறுவனம், ஒரு நபர் மூலதனம் விட்டு உருவாக்குகின்ற நிறுவனம் தான் தனியுடைமை நாங்க சொல்லுவோம். உதாரணத்துக்கு நாங்க சொல்ல போனால் எங்களுடைய ஏரியாவில் நாங்க உருவாக்குகின்ற கடைகள், என்ன சாதாரணமாக உருவாக்குகின்ற கடைகள் தனியுரிமை நிறுவனங்களாக காணும். அப்ப ஒரு நபர் மூலதனம் விட்டு உருவாக்குகின்ற நிறுவனங்கள் தனியுடைமை நிறுவனம். நீங்க பிசினஸ் ஸ்டடி பாடப்படுத்தீங்கன்னா அதுல படிப்பீங்க. அதே மாதிரி தனிநபர் வணிக அமைப்புகள், அவ்வாறான தனி நபரால் உருவாக்கப்பட்ட வேறு அமைப்புகள், நிறுவனங்களையும் நாங்க சொல்லலாம். அதே மாதிரி அரசு நிறுவனங்கள், அரசுக்கு சொந்தமான நிறுவனங்கள், உங்களுக்கு தெரியும், திணைக்களம், கூட்டுத்தாபனம், இதெல்லாம் அரசு நிறுவனங்களாக நாங்க கருதுவோம். இலாப நோக்கற்ற நிறுவனம் இருக்கு, அதாவது இலாபத்தை நோக்கமாக கொண்டிராத நிறுவனங்கள், அவங்களும் இலாப நோக்கமற்ற நிறுவனங்கள், அவங்களும் கணக்கு செய்ய வேண்டியதான் பெறும். உதாரணம் சங்கங்கள், முதியோர் இல்லம், சிறுவர் பராமரிப்பு இல்லங்கள், விளையாட்டு கழகங்கள், இவ்வாறானவைகள் இலாப நோக்கமற்ற நிறுவனங்களாக கருதலாம். அவங்களும் கணக்கீடு செய்ய வேண்டும். அதே மாதிரி கம்பெனி அமைப்புகள், இது பாரிய நிறுவனம், இதை நாங்க சொல்ல பாரிய அளவிலான மூலதனங்களை ஈடுபடுத்திய நிறுவனங்கள். கம்பெனி அமைப்புகள், ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள்ட்ட இது மூலதனம் திரட்டி, அதை 2 வசனங்கள் விளங்காட்டி பார்ப்போம், பயப்பட வேண்டாம். திரட்டி பெரிய ஒரு வியாபார நிறுவனமாக உருவெடுத்து காணப்படுகின்றதான் கம்பெனி அமைப்புகள். அதே மாதிரி கூட்டுறவு அமைப்புகள், உங்களுக்கு தெரியும், கோஆபரேட்டிவ், அது கூட்டுறவு அமைப்பு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு நாடு அல்லது எந்த ஒரு நடவடிக்கையினையும் கணக்கீட்டு அலகு என அழைக்க முடியும். அப்ப என்ன சொன்னாருங்கிறது உங்களுக்கு விடங்கள் எனக்கு தெரியும். கணக்கீட்டு அலகுடா என்னன்னு சொன்னா, சுருக்கமா சொல்ல பாருங்க, எங்கெங்க நீங்க கணக்கீடு செய்றீங்கோ அவ்வளவும் கணக்கீட்டு அலகுதான்.
எங்க எங்க நீங்க கணக்கீடுகளை மேற்கொள்கிறீர்களோ அவ்வளவும் கணக்கீட்டு அழகு என்று சொல்லுவோம். நீங்க வீட்டுல இருந்து கணக்கீடு செய்வீங்களா, கணக்கீட்டு அழகு. நீங்க ஆன்லைன்ல இருந்து கணக்கீடு செய்வீங்களா, அது ஒரு கணக்கீட்டு அழகு. நீங்க ஒரு நாட்டில இருந்து கணக்கீடு செய்வீங்களா, அது நாடு. ஒரு தேசியமாக கணக்கீடு செய்வீங்களா, அது ஒரு கணக்கீட்டு அழகு. அப்ப இதுல இருந்து உங்களுக்கு விளங்கணும், கணக்கீடு செய்வதை தனிவர் அழகு என்று சொல்ல. கணக்கீட்டு அழகுண்டா கணக்கீடு செய்யும் இடம் அல்லது நபர், எங்கே, அமைப்புகள் எல்லாம் கணக்கீட்டு அழகு என்றே கூறப்படும். அப்ப அதுக்கு தானவர் சொல்ல கணக்கீட்டு தொழிற்பாடுகளை மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு, அப்ப கணக்கீட்டு தொழிற்பாடுகள் இருக்கிறாங்க. கணக்கீடுனா கணக்கீட்டு தொழிற்பாடுகள், கணக்கீட்டு செயற்பாடு, கணக்கீட்டு செயல்முறைகள் இடம்பெறுகின்ற எந்த ஒரு தனியுடைமை வியாபாரம், தனிநபர் அலகுகள், அதே மாதிரி கம்பெனி அமைப்புகள், அரசு நிறுவனங்கள், இலாப நோக்கமற்ற நிறுவனங்கள், கூட்டுறவு அமைப்புகள், அதே மாதிரி ஒரு நாடு, ஒரு வீடு சொல்லலாம் கணக்கீடு நடைபெற்றால் அதுவும், அல்லது எந்த ஒரு நடவடிக்கையினையும் கணக்கீட்டு அலகு என கூறலாம். அப்ப அவ்வாறு கணக்கீட்டு செயல்முறைகள் இடம்பெறுகின்ற எந்த ஒரு இடமும் கணக்கீட்டு அலகு. அதைத்தான் அவர் சொல்றார், தேவையான கணக்கீட்டு அலகொன்றிற்குரிய சொல்றார். அப்ப கணக்கீட்டு செய்கிற அலகொன்றிற்குரிய. அடுத்து நாங்க பார்க்க போகிறது பொருளாதார தகவல். பொருளாதார தகவல்கள் பாருங்க, பொருளாதார தகவல் என்பது நிதிசார் தகவலை குறிக்கின்றார். அப்ப பொருளாதார தகவல் என்றால் நான் ஏற்கனவே சொன்னது பண ரீதியான தகவல். பணம், நிதி, நாங்க ரெண்டுக்கும் சின்ன டிஃபரெண்ட் இருக்கின்றது. இருந்தாலும் ஒன்றாகத்தான் இதுல இப்ப பயன்படுத்துவோம். நீங்க கேம்பஸுக்கு போனது போறோம், நீங்க அதை வித்தியாசங்களை அறியலாம். ரைட். நிதிசார் தகவலை குறிக்கின்றது. அதாவது நிறுவனத்தின் பண ரீதியான தகவல்களும் மற்றும் தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு பயன்படக்கூடியதான் தகவல், பொருளாதார தகவல் சொல்லும். அப்ப பொருளாதார தகவல் ஒன்று உங்களுக்கு கிடைக்கப்படுகின்றா அங்க ஒன்று பண ரீதியான பெறுமதி குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். அடுத்தது தீர்மானம் ஒன்று மேற்கொள்ளக்கூடிய ஐக்கணும் அந்த தகவல். அப்படி இருந்தா தான் அது தகவல். பிரயோசனம் இல்லாதது தகவல் அல்ல. சும்மா ஒரு ஆள் ஏதோ ஒன்றை பேசுவார், அதுவும் தகவல் தான். ஆனா அது பிரயோசனம் இல்லைன்னா அது தகவலே இல்லை. அது தகவல் வரைவிலக்கணத்துக்குள்ள வராது. ஒரு தகவல் எங்களுக்கு கிடைக்கப்பெறும் என்றால் அது பிரயோசனமாக இருக்கும். அதாவது எங்களால அதுக்கு அந்த தகவலை வைத்துக் கொண்டு தீர்மானம் மேற்கொள்ளக்கூடிய. அப்ப உதாரணத்துக்கு ஒரு தகவல் வருகின்றது, நாளைக்கு பெட்ரோல் விலை அதிகரிக்க போகிறது என்று தகவல் வந்தால் அங்க என்ன தீர்மானம் மேற்கொள்ளணும். ரைட், நாளைக்கு அதிகரிக்க போகுது 10 ரூபாய் விலை, நாம இன்னைக்கு ரெடி ஆகணும். ரைட், எவ்வளவு நாங்க வாங்கி வைக்கணும் என்ன. அப்பதான் அதே நேரம் என்ன செய்வார், செட்டுதார் அல்டாக்கண பாப்பார், அவர்கிட்ட இருக்கிற பேலன்ஸை வச்சு அவர் ஒரு தீர்மானம் மேற்கொள்வார். இவ்வளவு வித்தா எங்களுக்கு 10 ரூபாய் கூட்ட போறான், அவ்வளவு லொஸ்ட் ஆயிரும். சோ இன்னைக்கு செட்டு டக்குன மூடுவோம், ஏழியா மூடுவோம், இல்லாட்டி பெட்ரோல் இல்லை என்று போடுவோம். யாரையும் புண்படுவதற்காக சொல்லவில்லை, படிப்பித்தல் மெத்தட். ஆகவே இது என்ன, இதுதான் தீர்மானம் மேற்கொள்வதற்கான தகவல்கள், பொருளாதார தகவல் நாங்க சொல்லுவோம். இது உதாரணத்துக்கு நான் எளிமையான உதாரணம் மூடாக உங்களுக்கு விளங்கக்கூடிய அதுதான் நான் சொல்றேன். இவ்வாறு நான் சொல்வது உங்களுக்கு மறக்க மாட்டாது, ஞாபகத்துல இருக்கு. அதே மாதிரி பாருங்க, தகவல் என்றா என்னன்னு ஒரு ஆள் கேட்டால், நீங்க நாங்க பொருளாதார தகவல் செய்யறோம், ஒரு ஆள் தகவல் என்றா இன்ஃபர்மேஷன் நீங்க படிச்சிருக்கீங்க, தகவல் என்றா என்னன்னு சொல்லுங்க நான் சொல்லி உங்கள்கிட்ட யாராவது கேட்டால் அல்லது சக நண்பர் கேட்டால் அதுக்கும் வரைவிலக்கணம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். என்ன, அறிவை விருத்தி செய்வதற்கோ தீர்மானம் எடுப்பதற்கோ பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு விடயமும் தகவல் என்னப்பா. அப்ப தகவல்ங்கிறது ஒன்று அறிவை விருத்தி செய்ய இருக்கணும், அடுத்த தீர்மானம் மேற்கொள்ளக்கூடிய இருக்கணும். இது கணக்கீட்டுல கேட்க மாட்டாங்க. கணக்கீட்டுல ஒரு நாளும் தகவல் என்றா என்ன, பொருளாதார தகவல் என்றா என்னன்னு சொல்லி கேட்கறல. ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும், நாங்க படிக்கிற நாங்க தெரிந்திருக்க வேண்டும். அவை கணக்கீட்டு தகவல்களின் வகைகளை காட்டும் பாய்ச்சக்கோட்டு வரைபடம் இங்கே தரப்படுகின்றது. கணக்கீட்டு தகவல்கள வகைகள், கணக்கீட்டு தகவல்களை பாருங்க, இதுல அளவு சார் தகவல், அளவு சாரா தகவல் சொல்லி நாங்க வச்சிருக்கிறோம். இது ஓல்ட் சிலபஸ்ல அடிக்கப்பட்டது. கணக்கீட்டு தகவல்கள்ல அளவு சார் தகவல், அளவு சாரா தகவல் சொல்லி ரெண்டா பிரிச்சிருக்கிறாங்க. இது மோடிஃபை பண்ணப்பட்ட டியூப் தான் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். கணக்கீட்டு தகவல்ல ரெண்டா பிரிப்போம். கணக்கீட்டு தகவல்கள் பாருங்க ரெண்டா பிரிக்கும். நிதிசார் கணக்கீட்டு தகவல்கள், நிதிசாரா தகவல்கள் சொல்லி. நிதிசார் பினான்ஸ் இன்ஃபர்மேஷன் அல்லது அக்கவுண்டிங் இன்ஃபர்மேஷன் நிதிசார் தகவல் சொல்லலாம், கணக்கீட்டு தகவல் சொல்லலாம். இதுல நான் பைனான்ஸ் இன்ஃபர்மேஷன் நிதிசாரா தகவல் சொல்லி சொல்லலாம். அப்ப நிதிசார் கணக்கீட்டு தகவல் என்று சொன்னால் அல்லது நிதிசார் தகவல் என்று சொன்னால் என்னன்னு சொன்னால், அதாவது பண ரீதியாக அளவிடக்கூடிய தகவல்கள், தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு தேவையான தகவல் நாம் காணப்படுமா என்றால் அது நிதிசார் தகவல். அங்க பண ரீதியாக அளவிடக்கூடிய ஒரு தகவல் பண ரீதியாக, அதாவது ஒரு வெலு ஒன்று இருக்கணும், மணி 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 வெலு, பண பெறுமதி ஒன்று இருக்கணும் பண ரீதியாக. பண ரீதியாக காணப்படுவதும் தீர்மானங்களை மேற்கொள்ளக்கூடியது. தீர்மானங்கள்
மேற்கொள்ளக்கூடியமான தகவல் தான் நிதிசார் தகவல். அந்த பேர்ல இருக்குது நிதிசார் தகவல். நாங்க சொல்லுவோம் நிதி சாரா தகவல் சொன்னால் அது பணப்பெறுமதியில் இருக்காது. பணப்பெறுமதி இருக்காது. அங்க நிதி சாரான்னு சொல்லிட்டாரே, பணப்பெறுமதி இருக்காது. ஆனால் தீர்மானம் மேற்கொள்வதற்கு தேவையான தகவல் இருக்கு. தீர்மானங்கள் மேற்கொள்வதற்கு தேவையான தகவலை தான் நிதி சாரா தகவல் சொல்லி சொல்லுவாங்க. அப்ப பணப்பெறுமதி இருக்காது. தீர்மானங்கள் மேற்கொள்வதற்கான தகவல் தான் நிதி சாரா தகவல். அப்ப நாங்க கணக்கீட்டு தகவல் என்றால் இரண்டாம் நிதிசார் கணக்கீட்டு தகவல், நிதிசாரா கணக்கீட்டு தகவல் சொல்லி அப்ப நாங்க சின்ன பண ரீதியானதும் தீர்மானங்கள் மேற்கொள்ளக்கூடிய தகவல் தான் நிதிசார் தகவல் என்று சொல்லியும், நிதிசாரா தகவல்கிறது பணப்பெறுமதியற்றதும் ஆனால் தீர்மானங்கள் மேற்கொள்ளக்கு தேவையான தகவலா காணலாம். ஆக இங்கே உதாரணம் நான் தரப்போன்றேன். இந்த உதாரணத்துல உங்களுக்கு விளங்கும். உதாரணத்துக்கு ஒரு நிறுவனத்தை எடுங்க, ஒரு கடையை கற்பனை பண்ணுங்க. இந்த கடையில வருமானம் என்ன வழியில் வரும்? அந்த கடையில வருமானம் ஒன்று உழைக்கப்படும் தானே, விற்பனை செய்வதன் மூலம் வருமானம் ஊட்டப்படும். பொருளை விற்பனை செஞ்சா அவங்களுக்கு காசு கிடைக்கும் நிறுவனத்துக்கு. ஆக அந்த கிடைக்கின்ற காசு தான், அந்த பணம் தான் வருமானம் நாங்க சொல்லுவோம். ஆக உதாரணத்துக்கு அந்த நிறுவனம் ஒரு மாதத்துல இல்லாட்டி ஒரு வருடத்துல செய்த விற்பனைகளின் பெறுமதி. அப்ப விற்பனைகளின் பெறுமதி, விற்பனையை சுருக்கமான வீணடைய நான் போடுகிறேன். விற்பனைகளின் பெறுமதி ரூபா 10 லட்சம், அதாவது 1 மில்லியன் ரூபா 10 லட்சம். அப்ப அந்த நிறுவனத்துல இடம்பெற்ற விற்பனைகளின் பெறுமதி 10 லட்சம் அல்லது 1 மில்லியன். அப்ப 1 மில்லியன் விற்பனை இடம்பெற்றால் இப்ப பாருங்க 1 மில்லியன்ங்கிறது ரூபா பணப்பெறுமதியில இருக்குது. ஆக இது நிதி சார்த்தாகும். அதே மாதிரி தீர்மானம் மேற்கொள்வதற்கு எப்படி தீர்மானம் மேற்கொள்ள ரைட். போன மாதம் 1 மில்லியன், போன மாத விற்பனை அதாவது மார்ச் மாதத்தில் இடம்பெற்ற விற்பனை 1 மில்லியன். இதை வச்சு கூட நீங்க தீர்மானம் மேற்கொள்ள இயலுமா இல்லையா? ஏலும். மார்ச் மாதத்துல 1 மில்லியன் சொன்னால் ஏப்ரல் மாதத்துல அதை விட கூட போகணும். ஏப்ரல்ல அதை விட கூடுதலாக செய்யணும் என்ற ஒரு டார்கெட்டை நீங்க உருவாகும். 2 மில்லியனாக மாத்திர விற்பனை பெறுமதி. அப்ப ஏப்ரல் மாதத்துல 2 மில்லியனாக மாத்திரன்னு சொன்னா நீங்க தீர்மானம் எடுக்கணும். அந்த தீர்மானத்தை எடுத்தா அதை அமுல்படுத்தும், இம்ப்ளிமெண்டேஷன் நடைமுறைப்படுத்தும். எப்படி 2 மில்லியன் அச்சீவ் பண்ணலாம், 2 மில்லியன் விற்பனை எப்படி ஏப்ரல் அச்சீவ் பண்ணலாம்னு சொன்னால் நீங்கள் அவடத்துலதான் அக்கௌண்டரா செயற்படும். அப்ப ஒரு அக்கௌண்டரா இருப்பீங்கன்னா நீங்க சொல்லணும், ஏப்ரல்ல சித்திரை மாதம் அங்க பண்டிகைகள் அதிகமாக காணப்படுகிறது. அதாவது சிங்களவர்கள் தமிழர்கள் சித்திரையை கொண்டாடும் மாதமாக காணப்படுகிறது. சோ அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி விற்பதன் மூலம் நாங்க எங்களோட விற்பனையை அதிகரிக்கலாம். ஒரு வியாபார நிறுவனத்துல விற்பனை அதிகரித்தால் விற்பனை வருமானம் அதிகரிக்கும். ஆகவே அப்படி தீர்மானங்களை மேற்கொள்ளதான் இந்த தீர்மானங்கள் நாங்க சொல்லணும். அப்ப பணப்பெறுமதியானதும் தீர்மானங்களை மேற்கொள்ள தேவையான தகவலும் காணப்படுவதுதான் நிதி சார் தகவல். அதே மாதிரி மார்ச் மாதத்திற்கான சும்மா சொல்ல மார்ச் மாதத்திற்கான நிறுவன செயற்பாட்டு செலவுகள் ரூபா 6 லட்சம். அப்ப என்ன, இந்த நிறுவனத்தை மார்ச் மாதத்தில் இயக்குவதற்கு ஏற்பட்ட செலவு, செயற்பாட்டு செலவுண்டா ஆபரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், செயற்படுத்துவதற்கு ஏற்பட்ட செலவு, இயக்குவதற்கு ஏற்பட்ட செலவு. அந்த மார்ச் மாதம் எங்களுடைய நிறுவனத்துக்கு ஏற்பட்ட செலவு 6 லட்சம், வருமானம் 10 லட்சம். அப்ப 6 லட்சத்துல 10 லட்சத்துல 6 லட்சம் 4 லட்சம் தான் மிச்சம். அப்ப செலவு என்ன செய்யணும், எப்பயும் கூடணுமா? ஒரு நிறுவனத்துல நாம எங்களோட வீட்டுல செலவை கூட்ட பார்ப்போம், குறைக்கத்தான் பார்ப்போம். அதே மாதிரி தான் நிறுவனங்களும் செலவை கட்டுப்படுத்தும், செலவை குறைக்கணும். அப்ப அவங்க இடத்துல பணப்பெறுமதி வந்துச்சு, நாம சொன்ன பணப்பெறுமதி வந்துச்சு. அடுத்தது என்ன செய்யணும், இந்த செலவு தொடர்பாக தீர்மானம் எடுக்கணும். இந்த செலவு தொடர்பாக தீர்மானம் எடுக்கணும். என்ன, வார மாதம் ஏப்ரல் மாதம் செலவை கட்டுப்படுத்துவதே பார், செலவை குறைப்பதே பார். இதுதான் தீர்மானம். அந்த தீர்மானத்தை எடுத்துட்டு அதை அமல்படுத்தணும். எப்படி செய்யலாம்? உதாரணத்துக்கு மின்சாரத்தை காலையில இருந்து போட்டு வைக்காமலுக்கு, லைட் வெளிச்சத்தை காலையில இருந்து போட்டு வைக்காமலுக்கு மதியம் லஞ்சுக்கு போக கூட ஆஃப் பண்ணுங்க. ஆஃப் பண்ணி மீண்டும் 1 மணி நேரத்தின் பின்னர் எல்லாரும் ஆன் பண்ணுங்க. மின்சாரம் மாத்திரமல்ல ஏசி, லைட் மாத்திரமல்ல ஏசி, ஏர் கண்டிஷன் இப்படி ஆஃப் பண்ணீங்கன்னா உங்களோட மின்சார செலவு குறையும். அடுத்தவங்களுடைய நிறுவனங்கள்ல வாகனங்கள் அதிகம் பயன்படுத்தப்படும், தேவையற்ற விதத்துல பயன்படுத்துவதை குறைக்கணும். அப்ப செலவு குறையும். இவ்வாறு செலவுகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க. அப்ப இவ்வாறு நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். நிறுவனத்தில் காணப்படுகின்ற உதாரணத்துக்கு நிறுவனத்தின் சொத்துக்களின் பெறுமதி ரூபா 25 மில்லியன்.
ரூபாய் 25 மில்லியன். அப்ப இந்த மில்லியன்ங்கிறது ரூபாவில வந்திருக்கு. ஆகவே பணப்பெருமதி வந்துச்சு. பண ரீதியாக அடுத்த தீர்மானம் மேற்கொண்டா நிறுவனத்துல சொத்துக்கள் தொடர்பாக தீர்மானம். அப்ப நிறுவனத்தின் சொத்துக்கள் என்பது நிறுவனத்துக்கு சொந்தமாக காணப்படுற வளங்கள். நாங்க பிறகு பார்ப்போம் சொத்துக்கள் என்னண்டு. நிறுவனத்துக்கு சொந்தமான வளங்கள் வச்சுக்கோங்க. இப்ப உங்களோட வீட்டுக்கு சொந்தமான சொத்துக்கள் என்ன? உங்களோட வீட்டுல இருக்கிற மோட்டார் வாகனம், உங்களோட வீடு என்ன, உங்களோட காணி, உங்களோட கார், வேன், ஒரு லோரி இருந்தா அது வீட்டுக்கு தேவையான வீட்டுடைய சொத்துக்கள். அப்ப வீட்டு சொத்துக்கள் மாதிரி தான் நிறுவனத்தின் சொத்துக்கள் காணப்படும். அப்ப இந்த சொத்துக்கள் தொடர்பாக தீர்மானம் எடுக்கணும். இந்த சொத்துக்கள் எங்களுடைய நிறுவனத்துல அதாவது நிறுவனத்தின் தன்மைக்கு போதுமா? நீங்க பாரிய அளவு நிறுவனம் பண்ணா கூட சொத்துக்களை வச்சுக்கலாம். ஒரு சிறிய நிறுவனம் பண்ணா என்ன கூடுதலான சொத்துக்களை வச்சு உங்களுக்கு பிரயோசனமான தீர்மானம் இருக்கும். அதாவது அந்த சொத்துக்களால பயன் கிடைக்கின்றதா, அது பயன்பாடு இல்லாமல் சும்மா இருக்குதுன்னு சொன்னால் அந்த சொத்துக்களை நீங்க விற்கிறது நல்ல, இல்லாட்டி வேறு ஏதாவது தேவைக்கு பயன்படுத்த, அதுதான் சொத்து. பயன்படுத்தாமல் இருக்கின்றா அது வேஸ்ட். அந்த தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு தேவை. ஆகவே இவ்வாறு பணப்பெருமதியுடன் காணப்படுவதும் தீர்மானங்களை மேற்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்டா அது நிதிசார் தகவல். இப்ப நிதி சாரா தகவல். நிதி சாரா தகவல் நிதி சாரா தகவல்களுக்கு உதாரணம் பாருங்கள். நிறுவனத்தில் பணிபுரிகின்ற நிறுவனத்தின் முகாமையாளரின் வயது 58. நிறுவனத்தின் முகாமையாளரின் வயது 58. இங்க பண ரீதியான பெருமதி இருக்காது. நாங்க உங்களோட சொல்லிட்டோம் பண ரீதியான பெருமதி, அதாவது ரூபா மில்லியன் அப்படி வராது. ஆகவே இந்த கணக்கு எண்ணிக்கை வருது 58. அப்ப முகாமையாளர் வயது 58. இதை வச்சு என்ன செய்யுது தீர்மானம் மேற்கொள்ளணும். 60 வயதுல அவருக்கு டேட் ஆயிடும். தீர்மானம் மேற்கொள்வதற்கு தேவையாக இருந்தால் இந்த சொல்லிட்டோம் அது நிதிசாரா தகவல். அப்ப நிறுவனத்தின பணிபுரிகின்ற முகாமையாளர் மேனேஜர் அவரை வயது 58, அடுத்த வருஷம் இல்லாட்டி அதுக்கு அடுத்த வருஷம் ரிட்டையர்ட் ஆகிறார், ஓய்வு பெற போறாரு. அப்ப என்ன செய்யணும்? புதிய முகாமையாளர் ஒருவரை தேர்ந்தெடுக்கணும். அதுக்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்குரிய தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு இது பிரயோசனமா இருக்கு. அடுத்தது இயந்திரம். நிறுவனத்தில் பயன்படுத்தப்படுகின்ற இயந்திரம் 20 வருடமாக இயங்கி வருகிறது. ஒரு இயந்திரத்தை எடுத்த மட்டும் சொன்னா நிறுவனத்தில் காணப்படுகின்ற மெஷினர் 20 வருடமாக பாவிச்சு பாருங்க என்று சொன்னா இது எங்களுக்கு பணப்பெருமதியில இல்லை. ஆனா தீர்மானம் மேற்கொள்ளும் 20 வருடம் என்றால் லாங் பீரியட் யூஸ் பண்ணிட்டோம். இதால மாற பயன்பாடு போதுமா எங்களுக்கு பிரயோசனமா என்கிறத தீர்மானிக்கணும். இல்லைன்னு சொன்னால் இதுக்கு பதிலாக புதிய இயந்திரம் வாங்குவது சிறந்தது. ஏன் இவரை வச்சு கொண்டு 100 உற்பத்திகளை மேற்கொள்ள புதுசு வாங்கினா அவரை ஃபாஸ்டா யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 200 ப்ரொடக்ஷன் செய்யலாம், 200 உற்பத்திகளை செய்யலாம் சொன்னால் இவரை தள்ளி விட்டுட்டு புதுசு வாங்குறது தீர்மானத்துக்கு நீங்க போகலாம். அப்படியான தீர்மானங்கள் மேற்கொள்வது அவசியம். அதே மாதிரி நிறுவனத்தில் நல்ல வேலை சூழல் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நம்பர்ஸ்ல இல்ல, இலக்கத்தில் இல்ல, ஆனா ஒரு தகவல் விடுதா நிறுவனத்தில் நல்ல வேலை சூழல் காணப்படுகின்றது. இல்லாட்டி நிறுவனத்தில் ஊழியர்களுக்கு ஓய்வு பெறுவதற்கு நல்ல பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. இது என்ன பிரயோசனமா? இது பணப்பெருமதி இல்லை, ஆனா தீர்மானங்கள் மேற்கொள்வது தேவையா இல்லையா? தேவை. ஏன்? கட்டாயம் நல்ல வேலை சூழல் அமைக்கப்படும். ஒரு வேலை சூழல்ங்கிற போது ஒரு ஊழியர் அதாவது இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரமாக வேலை செய்யக்கூடிய சூழல் இருக்கும். அப்பதான் அவர் சிறப்பாகவும் வினைத்திறனாகவும் வேலை செய்வார். உதாரணத்துக்கு ஒரு நிறுவனத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஊழியர் வேறுக்க ஒரு ரூமுக்கு இந்த வேலை செய்வார் சொன்னா நீங்க வேலை செய்வீங்களா? இல்ல. அவருக்கு தேவையான குளிரூட்டி வசதியை செஞ்சு கொடுக்கணும். ஏசி, ஏர் கண்டிஷன் பூட்டணும், அவருக்கு தேவையான லைட் வசதிகள், அவருக்கு தேவையான டேபிள், அவருக்கு தேவையான சேர், இப்படி எல்லாம் செய்து கொடுத்தால் சுகாதார வசதிகள், அவருக்கு தேவையான டாய்லெட், போறதுக்குரிய பாத்ரூம், அந்த ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்கணும். அப்படியான இருக்கும் இடத்துலதான் ஒரு ஊழியர் சிறப்பாகவும் வினைத்திறனாகவும் வேலை செஞ்சு அந்த நிறுவனத்துக்கு உழைத்து கொடுப்பார். அப்ப அது காணப்படும். நல்ல வேலை சூழல் காணப்படும். இல்லாட்டி நல்ல ஓய்வெடுக்கிறதுக்கு பூங்கா ஒன்று காணப்படுதுன்னு சொன்னா அதுவும் ஒரு பிரயோசனம். தீர்மானம் மேற்கொள்ளலாம். ஏன்? அந்த ஊழியர்கள் அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, அந்த வேலை செஞ்சா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு இடம் தயாரிக்கப்பட்டிருக்கின்றா அது அவங்களோட மன உளைச்சலை குறைக்கும். அதாவது மன ரீதியாக ஏற்படுகின்ற பாதிப்புகள், ஒரு வேலையில இருக்கிற ஒரு ஆளுக்கு என்னிடம் ஸ்ட்ரெஸ் இருக்கு, மன அழுத்தம் கொடுக்கும். ஏன்? உயர் அதிகாரிகள் அவங்கள்ட்ட வேலை வாங்கத்தான் பார்ப்பாங்க. அந்த வேலையை குறிப்பிட்ட டைமுக்குள்ள செய்யணும், குறிப்பிட்ட வேலையை செஞ்சு சரியா முடிக்கணும், இல்லாட்டி பிரச்சனை. அப்ப மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் காணப்படும், சுகாதார சீர்கேடுகள் காணப்படும். அப்படியான இடங்கள் இருக்கும் என்று சொன்னால் அங்கே அது தொடர்பாக தீர்மானங்கள் ஆகவே நல்ல கார்டன் பூங்கா ஒன்று அமைக்கப்பட்டீங்கன்னா அது தீர்மானங்கள் மேற்கொள்வதற்கு அவசியம். இவ்வாறான விடயங்கள் தான் நிதிசாரா தகவல் என்று சொல்லி நாங்க சொல்லுவோம். ஆகவே இன்று நாங்கள் படித்தது கணக்கீடு என்றால் என்ன, கணக்கீடு என்றால் என்னன்னு படிச்சிருக்கோம். அதே நேரம் அதுக்குரிய வரைவிலக்கணத்தை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள்.
அதே மாதிரி கணக்கீட்டு தகவல் என்றா என்ன, இந்த தகவல்கள வகைகள் என்ன என்று சொல்லி நாங்க படிச்சிருக்கிறோம். ஆகவே நீங்களும் இதே மாதிரி வீட்டுல இருந்து படிச்சு பாருங்க, பிரயோசனம் அளிக்கும். உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸுக்கு முதி அனுப்பப்படும். ஆகவே இன்றைய படிப்பித்தல இன்றைய செய்து உங்களோட கோப்பியில ஷோர்ட் நோட்ஸா எடுத்து வச்சு அதை நீங்க ரிமைண்ட் பண்ணக்குள்ள மீண்டும் மீண்டும் பார்க்கின்ற போது உங்களுக்கு அதில் உள்ள பிரயோசனம் விளங்கும். அதே மாதிரி நீங்கள் படிங்கள். சோ இன்றைய கிளாஸ் இத்துடன் நிறைவு பெறுகின்றது. லெட்ஸ் வைண்ட் அப் நவ்.